பணிச்சாலை வைப்பதற்காக பாஜர் அழைக்க வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார். குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார். சார் அதாவது சார் இப்போ ஒரு வேண்டிய தெய்வீக சபை. ஆமா சார், அந்த காலத்துல வச்சது. ஆமா தேவர்கள். இப்ப நாம இருக்கிறது மனித சபை, மனித சபை, மக்கள் சபை, மக்கள் சபை. இந்த சபையில ஆமாங்க நான் வந்தனே. நான் யார் என்ன தெரியுமா? ஏங்க சார்னு மட்டும் தெரியுது, அப்புறம் வேற யாருன்னு தெரியலங்க. இதோ தெரிவிக்கிறேன். திருச்செங்காட்டாங்குடியில் பள்ளிக்கூடத்துல பாடம் கற்பிக்கக்கூடிய ஆச்சார் நேக்கு 4 வேதம். ஏங்க நேக்கு நோக்குன்னு பேசுறீங்களா? நானோ பிராமணன்டா. நீங்க ஐராளா? பிராமணன். மாட்டுவாளா? நேக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 64 கல்வி காணும், 64 கல்வி காணும், 96 தத்துவம், 38 போஜனம், 1008 கல்விகள் எல்லாம் கற்றுணர்ந்த பாஜியார் 2 தெரிஞ்சுடா. ஐயோ குமருங்க
இப்ப தெளிவா? நீங்க தாங்க வாய்த்தாரு. இதை மீண்டும் தெரிவிக்கிறேன். ஆகட்டுங்க. நான் வந்து வெகு நேரமாகி விட்டது. ஆமாங்க ஆமாங்க. அடுத்தது பள்ளிசாலை போகணும். அதனால பாடசாலைக்கு செல்ல வேண்டும். ஏன்னா 9 மணிக்கு நாங்க போகணும். 9 மணிக்கு போகணும்னு வச்சுக்க. ஆகட்டும். ஒரு நாள் போன மாதிரி ஐயோ ஒரு நாள் சம்பளம் கட் ஆகிவிடுமே. எனக்கு சம்பளம் ஒண்ணு கட் ஆகாது. நாக்குல ஒண்ணு ஏறாது. நான் வரலாம். சரிங்க. இப்ப என்ன பண்ணா? திருச்செங்காட்டாங்குடியில் ஆமா வாழ்ந்து ஆசிரியர் அன்னதானம் போடக்கூடிய ஆமா திருசுண்ட பக்தர் என்னை ஏதோ காரணமாக வர சொன்னார். சரிதாங்க. அவர் போய் பார்க்கலாமா? ஆகட்டும். ஐயா கூப்பிட்டு சொன்னீங்களா? ஆச்சார் வந்திருக்காங்க. வந்தவங்க வாசனம் போடு. ஸ்கூல் போடுறோம். ஆச்சாரா உக்கார உக்கார ஓ குருநாதே திருந்த பக்தரே ஐயா உனக்கு தருணம் தாருணம் ஐயா குருநாதே ஓ குருநாதே தங்கள் திவ்ய பொற்பாத கமலங்களுக்கு திருதுண்ட பக்தன் அநேக வந்தம் சேர்க்கிறார். மங்களம் மங்களம் உண்டாகுது. பாதம் பணி பணிவாகவும் ரொம்ப மனம் இதோடையும் நிறைவோடியும் நிறைவோடியும் பாதத்தில் ரொம்ப பணிவாக கும்பிட்டுதான் என்றென்றும் சுபசிவமாக வாழ்ந்திருப்பாய். அது மட்டுமல்ல சிவபெருமான அருள் பெற்று வாழ்ந்திருப்பாய். எதிர்ப்பா நானும் திருச்செங்காட்டாங்குடி பள்ளிச்சாலையில இருந்தவன மாணவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்து இருந்தவன உன்னுடைய சேவகரை விட்டு என்ன வர சொன்னீங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல். அதான் கேட்டேன். என் மகனுக்கோ 5 வயது ஆகிவிட்டது. சரி, அவனை பள்ளிச்சாலையில வைக்கணும். அதற்காக தங்களை அழுத்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னைய நாள்
சுப முகூர்த்த நாள் நிறந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்குது. அதனால உன் மகனுக்கு சேர உன் மகன பையன் பள்ளிசாலை சேரு சேரு. என்ன பள்ளிச்சாலையில வைப்பதற்கு நான் பொருள் வேண்டும். அதான் கேக்குறேன். அந்த பொருளை நான் தருகிறேன். என் மகனை பள்ளிச்சாலையில் வைப்பான். திருநெல்வேலி பக்தரே, அதாவது உன் மகனை பள்ளிச்சாலை சேர்க்க வேண்டும் என்றால் தாம்பளத்தட்டு அதுல பச்சரிசி ஒரு 2 மரக்கா வை. அவல் பொரிகடலை அதுல வைக்கணும். வாழைப்பழம், வத்தி, கற்பூரம், வெத்தலை பாக்கு. அது மட்டுமல்ல சாக்லேட். ஏன்னா சின்ன சின்ன பசங்க இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, சாக்லேட் ஒரு 5 பாக்கெட் வைக்க போகுது. சரி, ஒரு லட்சம்னா ஒரு இப்ப காலகட்டத்துக்கு 1 லட்சம் வச்சு போதுமா? 1 லட்சம்னா வச்சுக்க. அப்புறம் நான் பண்ணி வச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும். இதோ உங்களுக்கு வெத்தலை பாக்கு, சாக்லேட், பொரிகடலை, தேங்காய் பழம், தச்சனை எல்லாம் உனக்கு கும்பலா வச்சிருக்கிறேன். வச்சுட்டு 3 கோட்டை நான் சொன்ன அனைத்து பொருளும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சேகர பசங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அது போய் எல்லாரும் பிரிச்சு போறாங்க. இதுல ஒண்ணுதாங்க இல்ல, சாக்லேட் இருந்தா சாக்லேட் இல்ல. சாக்லேட் இருந்தா அது ஒரு 50 பசங்களுக்கு கொடுக்கலாம். 50 இருக்கும். பாரு, ஒரே ஒரு எனக்கு ஒண்டிக்கு தான் ஆகும். ஒரே ஒரு சரி ஆகட்டும். எல்லா பொருளும் வந்துச்சு. வழி விட்டு உக்காருமா. அவருக்கு தேவையானதெல்லாம் பொருள்கள் கொடுத்திருக்கின்றேன். அண்ணனோட சென்று நன்றாக கல்விகளை கற்றுணர்ந்து வருவாய். நன்றி ஆகட்டும். மகனாகிய சீரவனை தங்களிடம் ஒப்படைத்துக் கொள்கிறேன். அவனுக்கு நன்றாக கல்விகளை கற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்கணும். அதெல்லாம் இருந்தா நீங்க வாஜியார் நம்புறியா? இவரு சர்டிபிகேட் கொடுக்கணும். சார் தம்பி இல்ல உங்க புள்ள பள்ளிச்சாலை ஓத சொல்லி பாடகசாலையிலே சேர்த்துட்டார். வாத்தியாரும் வந்துவிட்டார். நம்ம போகலாமா? ஆமாங்க, போகணும். ஐயோ, நான் கூட வரணும். பையன் ஆமா பள்ளி ஓத சீரானும்
பாரு தோயமாரிலே சொல்லுப்பா. அதோட பள்ளிக்காலை வந்து விட்டோம். கண்டிப்பா. நாம இன்னைக்கு முதல்ல பாடம் சொல்ல போகிறோம். ஆமா. அதனால என்ன பண்ண வேண்டும்? வாத்தியாருக்கு ஒரு ஜவானம் போட வேண்டும். ஜலம் போடணும். போடணும், ஒரு வணக்கத்தை வைத்து அதை விடவா என்னைய அறிமுகப்படுத்துவீங்க. உன்னிய ஆமா. ஏன்னா நான் கூட்டாளியா நம்ம மோகன் கிட்ட உன்னை அனுபவம் பண்ண மாதிரி. ஆமா. பாத்துக்கலாவா? ராஜாரிட்ட நான் அறிமுகம் பண்ணேன். விட்டுரும். உனக்கு சொல்ற மாதிரி எனக்கும் சொல்லட்டும். ஆமா, நாம ரெண்டு பேரும் என்னைக்கு அடிச்சு கூடாது. அடிச்சு கூடாது. நம்ம கூட்டாளியா இருக்கட்டும். கூட்டாளியா அவருக்கு வரைக்கும் பெரிய கூடாது. ஏன்னா உன் பேரு ராஜேந்திர, என் பேரு ராஜேந்திர. ரெண்டு பேரும் புடி வா போலாம். ஓஹோ வாத்தியாரே, சொல்லும் சீராளதேவனே. சரண சரணம் ஐயா வாத்தியாரே, எந்த குருநாதரே. ஐயா வேதம் அறிந்த குருநாதரே, ஒன்னம் நந்தரிகமாலம் போற்றி குருநாதரே. சொல்லும் சீராளதேவனே. உன் பாதத்தில் அநேக மலர வைத்து சரி. சீராள தேவன் அநேக போற்றி மங்களம் 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 உண்டாவதே. பாத பணிந்து நின்ற அடே சீராளதேவா, சொல்லும் குருநாதர் என்னுடைய பாதத்தில் ரொம்ப பணிவாக நீ பணிந்தபடியால் என்று இந்த சிவதேவத்தோட அந்த சிவபெருமான அருள் பெற்று நன்றாக வாழ்ந்திருப்பேன் என்று. அப்படியே ஆகட்டும். குருநாதரே, ஐயா சிவார மாணிக்கம் சொல்லும் சீராளதேவனே. என்னை வாட்டி வரவழைத்து சரி, இவனுக்கு மேல பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்படியே நோட்டு பேனா எல்லாம் கச்சிதமா சிலேடு எல்லாம் வச்சுக்க. சொன்னேன். நம்ம நோட்டு அங்க வச்சிருந்த பையன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ராஜாரிட்ட அறிமுகப்படுத்துனா ஓ ஆமா. அப்புறம் பின்ன அல்லது குருநாதரே, சொல்லும் சீராளதேவனே. என் பக்கத்து வீட்டிலே எங்க பெரியப்பார் மகன் இவர் உன்னை விட 1.5 மாதம் வளர்ந்தவரு. வந்தவர். ரெண்டு பேரும் ஒரே பேர் தான். அதான் சொல்றேன், 2 பேரும் ஒரே பேர் தான். இது ராஜேந்திரன் அது ராஜேந்திரன். ஆனா நீ மட்டும் 1.5 உயரம் ஜான் உயரம். அவர் கொஞ்சம் மாடு மாத்துறாரு, சாப்பிட்டுக்கிறாரு. ஐயோ இவரு முன்னாடி சரி, பிறந்தாரு. அது போகட்டும். இவர் கொஞ்சம் அனுபவமா நேரம் அதிகமாக ஆகிய விட்டு பண்ணினால் இப்போ காலையில 9 மணிக்கு பாடம் ஆரம்பிக்கிறது இல்லையா? இப்ப 9 மணி ஆக போகுது. என்ன பண்ணாலும் வந்துட்டா கூப்பிட்டு பார்த்துமா. ஏய், உன் கூட்டாளி அங்க இருந்தா நான் அவனை கட்டி போட்டா தீட்டு வரத்தாண்டா. ஐயோ இப்ப கூப்பிட்டோன்னே வந்துடும். அப்ப கூப்பிடு. குஞ்சுமணியே குஞ்சுமணியா தேவடியா பையா கூப்பிட நேரத்துக்கு இருக்க மாட்டானா? குஞ்சுமணியே என் கூட்டாளி ஒருத்தங்க புடுக்கா என்னடா கொடுங்க. சரி, பாடம் ஆரம்பிக்கலாமா? என்று அழியுது.
சீராளா. சார் நாங்க வந்துட்டோம். சரி. வந்த உடனே புக்கு நோட்டு ஏதாவது கொடுத்தீங்களா? யாரு எப்பயே கொடுத்தாச்சு. நீ எங்க போட்டு வந்த சார். அது போகட்டும். நேரம் இல்ல. புக்கு அடே, நோட்டு இல்ல சீராளா. சார், எழுதுறதுக்கு. சொல்லும் குருநாதரே. உன்னுடைய இந்த பாடம் சொன்ன ஹரி நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நல்லா தெளிவாக நான் சிலேட்ல எழுதி நோட்ல எழுதி என்கிட்ட கொடு. உன்னுடைய அதுகிட்ட நான் ஒண்ணு எழுதா உங்க அம்மா நீ போய் நோட் வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா தான் அம்பி சார் சொல்லுங்க. நான் என்ன பாடம் எழுதணும்? என்ன பாடம் எழுதணும்? ஹரி ஹரி பாஜகத்துக்கு போட்டால நரி. நீ உருப்பட மாட்டேன். நீ உருப்பட மாட்டேன். நான் சொல்றது ஹரி. சார் எனக்கு சொல்லுங்க. ஹரின்னு நானு அன்னைக்கு அங்க வந்தல அங்க எட்டியாத்துக்கிட்டேன். நீ அங்க போலிய அங்க நரி போச்சுன்னா அந்த நிலைமை சார் எனக்கு சொல்லுங்க. ஹரி 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 ஓம் ஹரி பாஜர் முருகேஸ்வரி. பாஜர் முருகேசன். பாஜர் முருகேஸ்வரி. எப்படா புடிச்சது? சரி அது போகட்டும். எனக்கு படிச்சு பாடத்தை கொடுத்துருவோம். ஐயா நல்லா திருத்தணும். என்ன தூக்கணும்? மாணவர்கள்ல நம்பர் ஒண்ணு யாருன்னா ஒயர் லீடர் வசனம் தான். சரி ஆடாடா எடுத்து பாருங்க. தைரியன்றது கிரினி இருக்கிற. சரி இதான் முத்தன உனக்கு மார்க் இல்ல. முட்டை அப்ப எங்க அம்மா அடிப்பாங்க. நீ அடிச்சா வாங்கிக்கோ. சார் எந்த பாடத்தை முட்டை தின்னுட்டு போடா. நான் தான் சார் ஊது வைக்கல இதனால. பரவாயில்ல. இவன் உத போட்டாலும் விடிய விடிய கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒரு வரி சரியாகுது. ஆனா ஒரு 2 மார்க் தான் வாங்கிக்கிறேன். ஐயோ எங்க அப்பா அடிப்பாங்களே. வாங்கிட்டு போய் எனக்கு என்ன வாங்கிட்டு 2 மார்க் தான் வாங்கிக்கிறேன். யார் படிச்சு பாருங்க. ஒரு மீட்டர் படிடா. ஹரி என்ற அச்சரத்தை நன்றாக 2 மார்க் குறைகிறா முட்டாள். 2 மார்க் நம்ம தான் படிச்சோம். சரி அது போகட்டும். ஏய் ஹரி இரு இங்க வாங்க. சார் நான் பாரு நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல நான் சொல்ற பாடம் தான் எழுதினீங்க. ஆமாம் சார். நான் சொல்லி உன்னியாட்ட பையன் தானே. அதுலயும் உங்களை விட பின்னால வந்து சேர்ந்தவன். சார் உனக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து தரேன் சார். எனக்கு முட்டை 100க்கு 100 போடு சார். அது கிடையாது. போட மாட்டா? இல்ல அது கிடையாது. போட்டு அது போட்டும். சார் நாட்டியம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அவங்க வந்துட்டு போங்க. யாரு உங்க அக்கா இருக்காளா? இருக்குறா. ஆனா 100க்கு 100 போடுங்க. அது போட்டுரும். அங்க உட்கார்ந்தா போட்டுரும். அது போகட்டும். அதுக்கு மட்டும் போடலாம் பாத்தியா? அது போகட்டும். ஹரி நமோ என்ற உச்சரிப்பு. ஆமா ஆமாங்க. குருவாகி என்ற உச்சரிப்பையும் ஆமா தெல்ல தெளிவா ஒரு எழுத்து கூட போயிடாது. அறிவோ நன்றாக குருவாக குருவே துணை. 100க்கு 100 மார்க். ஓகே. டேய் எப்படி என்னோட மார்க் அதிகமா எடுப்பான்? ஏண்டா? அம்மா அடிப்பாங்க. அது போகட்டும். இந்த இதனால அடுத்த பாடத்துக்கு போவோம். அதுலயும் பாத்துக்கலாம். நீங்க கேக்குறீங்க. அந்த பாடத்துல ஜெயிப்பேன். ஆமா ஜெயிக்கல பாப்போம். வெளியனே இந்த பாடத்துல கேட்டா இந்த பள்ளிக்கூடத்துல உனக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? இல்ல அடி தான் வாங்குவ. சரி சார் பிடிக்காத. சரி. அதுதான் போடுங்க. ஆ